ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சுயேட்சை வேட்பாளர் அக்னி ஆழ்வார் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு பணமாலையுடன் வந்து தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் களத்தில் 46 வேட்பாளர்கள் உள்ளனர். இந்நிலையில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தைச் சேர்ந்த அக்னி ஆழ்வார் சுயேட்சை வேட்பாளராக ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். தொகுதியில் பணம் பட்டுவாடா நடைபெற்று வருவதாகவும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கழுத்தில் பணமாலை அணிந்து சென்னை தலைமைச் செயலகத்திற்கு வருகை தந்த அவர் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்து மனு அளித்தார். மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியதோடு அதை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். என்னுடைய இந்த பணமாலையில் ஒரு 50,000 ரூபாய்க்கு குறைந்தபட்சம் இருக்கிறது. இதன் மூலியமாக மக்கள் பணப்பட்டுவாடை தடுக்க வேண்டும். காவல்துறைகள் எல்லாமே தன் கடமையை ஆற்றுவதில்லை. அந்த பகுதியில் என்ன அரசு ஊழியர்களும் அந்த பகுதியில் ஆற்றுவதில்லை. இந்த ஊழலுக்கு எதிராக நாம் குரல் கொடுத்தால் அதற்கு எனக்கு பல விதத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளும் IAS அதிகாரிகளும் என்ன பல மிரட்டல்களை அதிகாரிகள் மூலமாக என் வீடு வரைக்கும் என் அலுவலகம் வரைக்கும் வந்து பல காரணத்தை சொல்லி அப்பா அம்மாவெல்லாம் மிரட்டுகிறார்கள். அதில் ஒரு காரணமும் இருக்கிறது. அதையும் உள்துறை செயலாளரை பார்த்து கொடுக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி பார்த்து இன்று கொடுத்துட்டு இவங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டர் செட் வாங்கி போய் நீதிமன்றத்தில் நான் வழக்கு தொடர்றதுக்காக வந்திருக்கேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.